இனியவன் பேசுகிற மாதிரி ஐடியாவா? இல்லை, பானபத்திரருக்கு எனது பாட்டு அடிமை என்று பட்டயம் எழுதி கொடுத்து விட்டு புறப்பட போகிறாரா? வாங்க கவிஞர் இனியவன் அவர்களே, கவிதை என்ற அணியை நிறைவு செய்ய. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் போன முறை வந்தபொழுது ஒரு வார்த்தை சொன்னேன். இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே ஜனாதிபதிக்கான தேர்தல் நடந்தால் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஜனாதிபதியாக மாறுவார் என்று. ஒருவேளை அது பழிக்க ஆரம்பித்து விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. கரூரிலிருந்து திருவள்ளூர், அப்புறம் சென்னை, அப்புறம் டெல்லி, அப்புறம் ராஜ்பவன் என்ற வழி பயணத்துக்கு அவர் தயாராகிவிட்டார். ஒரு பழைய கவிதை, உன்னுடைய காதல் தோல்வி அடைந்து விட்டால் உன்னுடைய வருங்கால மனைவியுடைய வேண்டுதலாக கூட இருக்கலாம் என்று ஒரு கவிஞன் எழுதினான். ஒருவேளை திருவள்ளூர் மக்கள் அதிகமாக வேண்டிவிட்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, விஜயகுமார் இருக்கிற ஊர் திருவள்ளூர் மாவட்டம். அதனால் எங்கள் அணியை சார்ந்த மாவட்டத்தை தான் ஐயா வராங்க. அதில் ஒன்று. இன்னொன்று, எங்கள் மாமியார் வீடு திருவள்ளூர் மாவட்டம். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரவேற்கின்ற மருமகனை வரவேற்கின்றோன்ற அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்து கொண்டிருந்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பானபத்திரர் மாதிரி ஓடுறதில்ல. இந்த கூட்டத்துக்கெல்லாமா பயந்துருவான், இதை உடைய சத்தமாலாம் பார்த்துட்டோமே. இதில் நடுவர் ஒரு வார்த்தை சொன்னார், சும்மா 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 5 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 7 மணிக்கு சும்மா 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 சும்மா. ஏங்க, இவனுடைய ஒரு தேசபக்தி ஒருத்தன் இருக்குமா? நான் கேட்கிறேன், இந்த பாட்டு தேசபக்தி பாட்டு ஏன் சார்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு. காலையில் 6 மணிக்கு ரேடியோவில் போட்டுற வேண்டியதுதான். இருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 120 கோடி தாண்டி சீனாவை தாண்டி ஓடுகின்ற நாட்டிலே ஒருவன் திருமணமான பிறகு 5 மணிக்கும் சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா சும்மா 7 மணிக்கும் சும்மா சும்மா இந்த நாட்டுடைய மக்கள் தொகையை உயர்த்த வேண்டாம் என்ற ஒரு ஒற்றை எண்ணத்திற்காக எழுதிய இந்த கவிதை குற்றம் என்று சொல்வதற்கு எதிர்க்கட்சிக்கு எப்படி தைரியம் வரும்? நான் கேட்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடினார் தெரியுங்களா? இளையராஜாவுடைய இசையில் ஒன்று, எனக்கு மட்டும் கேட்கும் உனது உயிர் உருகும் சத்தம். அந்த வார்த்தை வரும்பொழுது முதல்ல கைத்தட்டினது யார் தெரியுமா? திருமதி அமுதா லியோனி அவர்கள் தான் முதல்ல கைத்தட்டினாங்க. புரியுதா? அவங்க கைதட்டினா தான் நான் ஊர் முழுதும் கைதட்டு வாங்க முடியும். ஏங்க, அவங்க வந்து ஏன் அப்படி கத்திட்டு கிடக்கிற போய் படியா அப்படின்னு படுக்க போட்டிருந்தாங்கன்னா கரூரில் எனக்கு இவ்வளவு கைதட்டு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அது இல்லை நடுவர் அவர்களே, முதல் ரசிகை அவங்க தான். அது இல்லை, இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலும் தன்னுடைய மனைவியை காதலிக்க முடியும் என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் ஒரு கவிஞனுடைய கவிதை தானே தவிர இசை இல்லை என்பதை தைரியம் நான் ஒப்புக்கொள்ள. நீங்கள் ஒப்புவீங்களா சார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் எழுதுறான். புருஷனை முன்னாடி வீட்டில் உட்காந்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போது அவன் புற ஏறிடுச்சு, இருமாங்களா. உடனே அவன் தலையில் தட்டிட்டு வாழ்க 100ன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கேட்குறான். ஆமாம், யாராவது நினச்சா தானே உனக்கு இந்த மாதிரி ஏறும். உன்னை நினைக்கிற நானே உன்னை நினைக்கல, உன்னை எவன் நினைச்சான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுறார். வழுந்தினால் தும்பினேன் ஆக அழுந்தி அழுதால் யாருள்ளி தும்பினீர் என்று. இது இவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது இல்லையா? பழைய படம் தேனிலவன் ஒரு படத்தில் ஜெமினி கணேசன் பாடுற மாதிரி ஒரு கவிதை இருப்பாங்க. சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது. ஏய், நான் தான் மாப்பிள்ளை இங்கே இருக்கிறேன்னா யாரை நீ நினச்சின்னு பாடி நிற்கிற? எவ்வளவு யோசனை வரணும் பாருங்க. இதில் நடுவருக்கு என்னன்னா, இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாங்க? ஏங்க, ஒரு பாட்டு சொன்னார் பார்த்தீங்களா? ராவெல்லாம் ராங்கானுதே ராவாடு ராவா ராயா. எந்த பாட்டை மனப்பாடம் பண்ணாலும் கரெக்டாக மனப்பாடம் பண்ணானே. சொல்லுங்க. ஏ ராவெல்லாம் லாங்காவுதே ராபரிக்கு ராவு ராவு. நல்லா கேட்டுங்க. ராவெல்லாம் ராங்காகுகிறது, இந்த ராத்திரி பொழுது தவறாகிறது என்ற அர்த்தம். அடுத்து சொல்லுங்க. ராவெல்லாம் ராபரி தானே?
ராவெல்லாம் லாங்காவுதே, நீளமாவுதே, ராபரிக்கு ராவு ராவு. அப்போ ராபரிக்கு ஏற்ற நேரம் ராத்திரி தானே, ராவு ராவு தானே. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றா? ரா காவாலியா. காவாலியா யாரை கூப்பிட்டா பார்த்தீங்களா? அவருடைய காதலனை கூப்பிடுறா. ரா என்று சொன்னால் இந்தியாவுடைய மிகப்பெரிய உளவு படைக்கு பேர் ரா. கா என்றால் காத்தல், வாலியா என்றால் என்னுடைய காதலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவ்வளவு பெரிய சம்பவங்களையும் நேருக்கு நேராக நின்று ராமனையே வெல்வதற்காக நின்றக்கூடிய வாலியை போன்ற ஒருவன் வீரமுடையவன், அவனை நான் அழைப்பது என்ன குற்றம்? ரா நோ காவாலியா அப்படிங்கிறத கம்பராமாயணத்தோட ஒப்பிடுறாரு பாரியா. ஆஹா, உண்மையில ஜெயிலர் படத்து பாட்டு இங்கே கரூரில் இப்படி ஹிட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அர்த்தம் தெரியாமல் தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இவர் பார்த்தீங்களா எங்கே கொண்டு போயிட்டார் அந்த பாட்டை. நீங்கள் இவர் சொல்கிறார்ல இசைதான், ஏன் நீங்களே ஆரம்பிக்க தொட்டொடனே ஆடுங்களேன் சார். படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மியூசிக் இருக்குல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பாட்டுன்னு கேட்குறேன். நடுவில் 5 பாட்டு ஏன் வைக்கிறீங்க? உங்கள் படம் உங்கள் இசையால் ஓடவில்லை, கவிஞர்கள் ஏதாவது எழுதி கொடுத்தா அது ஏதாவது ஒப்பேற்றலாமான்னு பார்க்குறீங்க. நான் இன்னும் சொல்கிறேன், ஒரு சிற்பி கடவுளுடைய சிலையை வடிக்கிறான் இல்லையா? கடவுளுடைய சிலை வடித்த பிறகு நம்ம தொட்டு கும்பிடுவோமா கும்பிட மாட்டோமா? இல்லைங்க, நீங்கள் அலங்காரம்லாம் பண்ண பிறகு தான் காட்சி அளிக்குது. இல்லை சார், அவனுக்கு சிற்பம் வடிக்கின்ற போது அது கடவுளாகத்தான் வடிக்கிறான். அதெல்லாம் சொல்கிறேன், கவிஞன் எழுதுகின்ற போது 1000 அர்த்தம் இருக்கும். நீங்கள் ஒரு பொண்டாட்டி கட்டினவங்கலாம் ரொம்ப பாவிகள்னு அர்த்தம் நாட்டில். ஏன்னா 1 கட்டினா அது நம்ம கூட சண்டை போடும், 2 கட்டினா அதுக்கு முன்னாடி சண்டை போடும், நாம் நிம்மதியாக உட்காரலாம். இவரை தாயா கல்யாணத்தில் வாழ்த்தி பேச கூட்டி போனேன். ஒவ்வொரு கல்யாணத்துலையும் இது மாதிரி அறிவுரை சொன்னார்னா அந்த கல்யாணம் முடிக்கிறவன் என்ன ஆவான் சார்? இதை ஒரு பக்தி சம்பந்தப்பட்ட பாட்டில் சொல்ல முடியுங்களா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அண்ணன் நிறுத்துங்க. திருப்பரங்குன்றத்தில் யார் இருக்காங்க? பெரியம்மா இருக்காங்க. திருத்தணியில் யார் இருக்காங்க? சின்னம்மா இருக்காங்க. பெரியம்மா வீட்டில் போய் கலக்கலன்னு சிரிச்சின்னா சின்னம்மா வீட்டில் வெடிக்கும். புரியுதுங்களா? இப்போ பாட்டு யோசிச்சு பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். ஏயா சிரிக்காம பாடாவதி மனுஷா? அதுதாங்க அர்த்தம். அது ஒரு முறியன் பக்தி பாட்டை போய் குடும்ப சண்டையா மாற்றி விட்டார் பாரியா. ஏங்க நான் முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அவர் பாட்டு பண்ண நல்லா இருக்கீங்களாம்மா? சரி, ஓகே ஓகே வட்டா, அங்கே போகணும். அங்கே போய் நீ கேட்கன்னு சிரிச்சுனா என்ன? அங்கே போய் ஒரே சிரிப்பாக இருந்தது மதுரையில். என்ன நினைப்பு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களையா? அந்த அம்மா சொல்கிறாங்க, திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் முருகா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சார், நாங்கள் மக்களுக்கு மட்டும் சொல்ல சார், முருகனுக்கே நாங்கள் சொல்கிறோம். இன்னும் சொல்கிறோங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா? தமிழ் ஆசிரியர்கள் இலக்கணம் நடத்துகின்ற பொழுது ஒரு இலக்கண வகுப்பில் ஒரு அணி நடத்துகிறாங்கன்னு வச்சு ஒன்று நடத்துவாங்க, அடுத்த நாள் தான் அடுத்து நடத்துவாங்க. ஆனால் எங்களுடைய கவிஞன் ஒரு வரிக்கும் இப்போ தமிழ் பேராசிரியர் தான், இவரே கேட்கல சொல்லுங்களேன். இலக்கண வகுப்பில் இன்றைக்கி என்ன நடத்துறீங்க? நாங்கள் இன்றைக்கி ஓமை அணி நடத்த போகிறோம். ஐயா உருவணி நாளைக்கு நடத்தலாம்டா விடுறா. ஆனால் கவிஞன் இன்றைய கவிஞர் தான், கரிகாலங்கால போல கருத்து இருக்குது குழலு, குழலில்ல குழலில்ல தாஜ்மஹால் சேவலோட கொண்ட போல செவந்திருக்குது உதடு, உதடில்ல மந்திரிச்ச தகடு. யோசிச்சு பார்த்தீங்களா? கரிகாலன் காலை போல கருத்து இருக்குது குழலு, ஓமை அணி. கரெக்ட் தானே? கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்தது அடுத்த லைன் சொல்றாங்க, குழலில்ல தாஜ்மஹால் நிழலு, உருவக அணி. கரெக்டா? 3வது லைனு, சேவலோட கொண்டா போல செவந்திருக்குது உதடு, ஓமை அணி. உதடில்ல மந்திரிச்ச தகடு, உருவக அணி. புரியுதா? பாடத்தை எப்படி நடத்தணும் ஐயா? நாங்கள் படம் மட்டுமா எடுக்கிறோம்? நீங்கள் ரோஜான்னு ஒரு படங்க, நீங்கள் எல்லாருமே யாராவது காஷ்மீர் போயிருந்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். அதில் ஒரு இடம் அப்படியே பாருங்க, அவர் மூடுக்கு வந்துட்டார். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட துளி
குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதியே நீயான கரை நானே, சிறு பறவை நீயான உன் வானம் நானே. புது வெள்ளை மழை இங்கு அப்படியே சில்லுனார்ல, அப்படியே கையெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆகுதுல்ல, இதுதான் ஃபீலிங்கு. அதில் பெண்ணுடைய சுதந்திரத்தை ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. நதியே நீயானால் கடல் நானே, சிறு பறவை நீயானால் உன் வானம் நானேன்னு. பெண்களுக்கு ஆண் என்பவன் சுதந்திரத்தை தர வேண்டும். வானத்தை போன்று தைரியமா போயிட்டு வா பாப்பா, நான் பார்த்துக்கிறேன், உங்க அப்பா இருக்கே, என் பிள்ளை எங்கே போனாலும் திரும்பி வருவாளான்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லைங்க சார். ஒன்று சொல்கிறேன், இசை இவங்க முக்கியன்றாங்க இல்லையா, தேவரின் தெய்வம்னு நினைக்கிற அந்த படம். குன்னக்குடியின வைத்தியநாதன் ஐயா தான் வந்து அதோடைய இசையமைப்பாளர். மதுரை சோமு பாடின பாட்டு, அவர் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார். அந்த பாட்டு காட்சியை கூட அவர் தான் பாடுற மாதிரி எடுத்தாங்க. ஏன்னா அவர் பாடுற வேகத்துக்கு யாரும் வாயசைக்க முடியாதுன்னு ஓடிட்டாங்க நடிகர்கள்லாம். இது எவ்வளோ பெரிய ஐயக்கத்தனம் பாருங்க. வாயசைக்கவே முடியாதுன்னு ஓடின நடிகர்கள் நாட்டில் இருந்திருக்காங்க. மதுரை சோமு ஐயா வந்து பாடுறார் அந்த பாட்டு. ஆனால் கண்ணதாசன் அவர்கிட்ட குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா வந்து எப்படி டியூன் போட்டார்னா வயலின் வச்சு வாசிக்கிறார். உடனே சஷ்டி திருமகன் முத்து குமரனை மறவேன், நான் மறவேன், பக்தி கடலென பக்தி தருகிட வருவேன், தரர தர்ரா அழகிய தமிழ் மகனே தர்ற தர்ரா தரரா காண்பதெல்லாம் தலனா தலனா உனது முகம் அது ஆறு முகம் காலம் எல்லாம் எனது மகனம் முருகி. டென்ஷனோட உச்சத்துக்கு போய் நின்னார். இசையமைப்பாளர்கள் சொல்கிறாங்களே, இசையமைப்பாளருக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு திமிர் இருக்கும். வயலினை குன்னக்குடி வைத்தியநாதன் மாதிரி ஒரு இசையமைப்பாளர் பார்க்க முடியாது. அவர் பேசுகிற மாதிரி வயலின் வாசிப்பார். வாய் போட்டு இழுத்துட்டார். கண்ணதாசன்னா கண்ணதாசன் தாங்க. அவர் சொன்னார், பனி அது மழை அது நதி அது கடல் அது சகலம் உனது கருணை வழுவது வருவாய் குகனே வேலையா. சார், இதில் ஒரு சயின்டிஃபிக்கல் உண்மை இருக்கு. இவ்வளவு வேகத்தில் சயின்ஸ் சொல்ல முடியுங்களா? பனி அது, மழை அது, நதி அது, கடல் அது. ஞாபகத்தில் வச்சுங்க, பனி என்ற மேக முட்டம் உடைந்தால் மழையாகும், மழை ஓடினால் நதியாகும், நதி கடல்ல போய் சேரும். இவ்வளவு வேகத்தில் ஒரு சயின்டிபிக்கல் தியரியை சொல்ல முடிஞ்ச கவிஞர்களால் தான் முடியுமே தவிர உங்களோட இசையால் ஒன்றுமே பண்ண முடியாது சார். நான் இன்னும் சொல்றேங்க, ஒரு பெண் புருஷனை இழந்துட்டான். எழுந்த உடனே அவ பாடுற மாதிரி ஒரு காட்சி. ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குள்ள கேப் இருக்குங்களே, எப்படியெல்லாம் பார்த்துருப்பான். எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றேனடி. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கல, ஒரு சித்தர் தத்துவம் இருக்கிறது. எட்டடுக்கு மாளிகை என்பது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க. இந்த என் புருஷன் என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு அர்த்தமே தவிர 8 ஃப்ளோர் கட்டி விட்டு போனானேன்ற கூடாது. புரியுதா? நம்ம நினச்சிக்கூடாது 8 மாடி கட்டி விட்டானே 7 மாடி வாடகை விட்டு ஒரு மாடியில் உட்கார வேண்டியதானே, அப்படிலாம் கேட்கக்கூடாது. தலையில் தூக்கி வச்சு ஆடின விட்டு போயிட்டானே, அப்பனுக்கு பிறகு இவன் தானே இருந்தான். அவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு கவிதை கண்ணீர் வடிக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா இசை இருக்கு இல்லையா, இசை யாரையும் அழ வச்ச மாதிரி நான் பார்த்தே கிடையாது. ஒரு பாட்டு ஜானகி அம்மையார் வந்து ஜானகி அம்மா வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருந்து பாடுறாங்க. பாடுகின்ற பொழுது பாட்டு இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறாரு. திடீர்னு எல்லாரும் சைலண்ட் ஆகிறாங்க. என்ன கேட்டால் உள்ள அந்த பாக்ஸில் நம்ம கதறி அழுதுங்கிறாங்க. இந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். அது ஒரு நெப்பமான ஒரு வரி ஒன்று எழுதியிருப்பாங்க. பிள்ளை பேராத அன்னை தாயானது, பிள்ளை பேராத அன்னை
தன்மை இல்லாத மகனை தாலாட்டுது கர்த்தரின் கட்டளை நான் என்ன சொல்வது மாதா. இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வருத்தமான விஷயம் பாருங்க. பிள்ளை பெறாத ஒருத்தி அன்னையாயிருக்கா. ஏன்னா அந்த பிள்ளையோட அம்மா இறந்துட்டா. இவர் டக்குன்னு இந்த குழந்தைய தூக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம். நான் ஒரே ஒரு பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு கவிதையை சொல்கிறேன். இதுக்கு ஈடான ஒரு கவிதையை நீங்கள் சொல்லுங்கள் சார். நாம் எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறோம். பிள்ளைகளோட பாசம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்பா பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள ஒரு பாசம் இருக்குது தெரியுங்களா? இந்த பாசம் யாராலையும் ஈடு கொடுக்க முடியாத, ஒரு விலைமதிப்ப முடியாத ஒரு பாசம். ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் எப்போவுமே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் தானே தகராறு நடந்துகிட்டே இருக்கும். அப்பங்கார திட்டுவான், பையனை திட்டுவான், பையன் கோச்சிக்குவான்னு. பையன் பார்த்தான் படிப்பும் ஏறல, என்ன பண்ணுறது, எப்படியாவது வேலைக்கு போகணும். உழைச்ச உடனே ஆம்பளை பையன் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. முதல் சம்பளத்தில் அம்மாவுக்கு தான் அதை வாங்கி தருவான். போகிறான் சார், சிங்கப்பூர் போகிறான். சிங்கப்பூர் போயிட்டு அவன் போன வேலை கிடைக்கல. அங்கே போயிட்டு குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளி இதை சம்பாரித்து காசு எடுத்து வரான். வரும்போது அவங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் அவங்க அம்மா பட்டு புடவை கட்டலை. பட்டு புடவை வாங்கிட்டு வரான். அம்மா எப்போ வயல் புடவை தான் கட்டுவாங்க. பட்டு புடவை வாங்கிட்டு வரான். ஊருக்குள்ளே வரான். ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே பார்க்குறான், அம்மா இல்லை. எங்கடானா அம்மா எப்போ இறந்து போச்சு சொல்ல பையன்ட்ட. எங்கடா அம்மாண்ணா? அங்கே போச்சாச்சு, முடிச்சாங்க. அவன் போய் அங்கே போய் நிற்கிறான். சார், ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ நீ உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்படும் காலத்திலையும் கலகலன்னு சிரிச்ச, கண்டாங்கி சேலையிலவும் கண்ணீரை தொலைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளை என்ன சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசின கை திருநீராய் மானதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதான் அழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதான் அழட்டும். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதான் அழட்டும் என்ற இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கவிஞர்களால் தான் வைக்க முடியும். ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு கவிதை தான் காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, கவிஞர் இனியவனுடைய குரூப்பு கவிதைன்னு முடிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையான பாட்டு. ஒரு கவிஞனுடைய மனசில் என்ன தோணுதோ அதைத்தான் பாட்டை எழுதுவார். படகோட்டி படத்துக்கு பாட்டு எழுதுகிறப்ப வாலிக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. வாலி வீட்டில் இருக்க அந்த பிள்ளைங்க, சொந்தக்கார பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்குதுங்க. தாத்தா வர்றப்ப வளையல் வாங்கிட்டு வாங்க மாமா. பெரியப்பா வளையல் வாங்கிட்டு வாங்க பெரியப்பா அப்படின்னு. ஏன்னா வளையல் வளையல் வளையல்னு வர்றப்ப வாங்கிட்டு வர்றேன், எப்போ பார்த்தாலும் வளையல் வளையல்னுக்கிட்டு அப்படின்ட்டு பேசிட்டு வந்து உட்காந்துருக்காரு. டைரக்டர் பிரகாஷ் ராவ் வந்து கேட்டிருக்காரு, ஒரு பாட்டு எழுதணும் கவிஞரை, உடனே வாங்க ஸ்டுடியோவுக்கு. என்ன பாட்டு? வளையல் வியாபாரியாக எம்ஜிஆர் வந்து சரோஜா தேவியை வேஷம் போட்டு பாடுவார், பாட்டு எழுதுங்கன்னு. இப்போ தான் வளையல் பிரச்சனையிலேருந்து மாட்டிகிட்டு இங்கே வந்தேன், இங்கேயும் வளையல் தானா அப்படின்ட்டு அந்த வளையலுங்கிற வார்த்தையை வச்சு பாட்டு முழுதும் வளையல்னு முடிகிற மாதிரியே எழுதினார் பாட்டு.
கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க. பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல், சில சித்தான உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல், மாமனார மாமியார சாமியார மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல், தினம் காளையர்கள் கொஞ்சி வர கன்னியர்கள் கெஞ்சி வர முத்தான வளையலுங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அப்படின்னு வளையல் வளையல்னே எழுதி முடிச்சார் பாட்டு. வளைகாப்புக்கு பெண்களுக்கு ஏன் வளையலை போடுறாங்கன்னு யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? கம்மல் போட்டு விட்ருக்கலாம், கொலுசு போட்டு விட்ருக்கலாம், நெக்லஸ் போடலாம். ஏன் வளையலை தேர்ந்தெடுத்தாங்கன்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஈஸியான பொருள் கம்மல், நெக்லஸ்ஸு, செயின், கொலுசு. வர்றவங்களாம் ஆளுக்கு ஒரு கொலுசை போட்டு விட்டு போங்க, அல்லது வர்றவங்களாம் செயின் போட்டு விட்டு போங்க. இல்லை, வளையலை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் அந்த 5 விரல்களையும் மடக்கி அந்த வளையல் உள்ளே போகணும். வேறு எந்த ஆபரணத்தையும் அணியும் போது இவ்வளவு பிரச்சனை வரவே வராது. காது குத்தி இருந்தால் போதும் கம்மல் போட்டுக்கலாம், கழுத்து இருந்தால் போதும் நெக்லஸ் போட்டுக்கலாம், கால் இருந்தால் போதும் கொலுசு போட்டுக்கலாம். ஆனால் இந்த 5 விரலும் ஒன்றா மடங்கலைன்னா வளையல் உள்ளே போகாது. நீ மாசமாக இருக்கிற பொண்ணு, உன் குடும்பத்தில் கட்ட விரல் மாதிரி ஒருத்தன் இருப்பான், ஆள்காட்டி விரல் மாதிரி ஒருத்தன் இருப்பான், நடுவிரல் மாதிரி ஒருத்தன் இருப்பான், இப்போ மோதிர விரல் மாதிரி பணக்காரனாக இருப்பான், சுண்டு விரல் மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் கூட இருப்பான். எல்லாரையும் நீ அனுசரித்து வாழணும் தாயி. ஒரு பிள்ளைய நீ பெக்க போகிறப்ப இந்த அனுசரிப்பு உனக்கு வேணும்னு சொல்லி 5 விரல்களையும் மடக்கி அந்த வளைகாப்பை நடத்தினாங்க. அதனால தான் அந்த வளையலுக்குள்ளே இவ்வளவு பெரிய கவிதை விஷயம் இருக்குது. லதா மங்கேஷ்கர் இசைஞானி இளையராஜா மியூசிக்கில் ஒரு பாட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு வரியை எழுதி கொடுத்து, அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. வளையோசை கலகலகலவன கவிதைகள் படித்திட குழு குழு தென்றல் காற்று வீசட்டும். எப்படியா ஒரு ஹிந்தி தெரிஞ்ச அம்மா இதை எப்படி பாடுறது? வளையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்று வீசட்டும். இதை ஒரு ஹிந்தியில் இது மாதிரி எழுதி கொடுத்துருந்தா நம்மெல்லாம் பாட முடியுமா? அந்த அம்மாவை தொடர்ந்து அதை சொல்ல வச்சு அந்த அம்மா அந்த பாட்டை எவ்வளோ அழகாக ரசித்து பாடியிருப்பாங்க தெரியுமா? வளையோசை கலகலகலகவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்று வீசுது, இளமேனி சிலு சிலு சிலுவன கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்று வீசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். இந்த கவிஞர் எழுதி கொடுத்த வரிகள் தான் ஜெயிக்குது அப்படின்னார். இன்னும் ஒருத்தர் இருக்கார் பேசுறதுக்கு, இசையேன்னு. நிறைவாக இசையே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் கடலூர் தனியவேல் வருகிறார். என்னப்பா கூட்டணி மாறிட்ட? உங்களுக்கு மைக்கு இங்கே வச்சுருக்காங்க. சிங்கத்தின் குகையிலேயே அதை சந்திப்பது தான் எங்களுக்கு பெருமை. நல்லா ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்காரு தேவகோட்டை ராஜன். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம், என்னை ஆடாமல் ஆட்டி வச்ச வணக்கம், என் காலுக்கு சலங்கையிட்ட உம்மை காலடிக்கு வணக்கம், என் கால்நகம் ஆடுமையா உம்மை கட்டளைகள் எழும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை அப்படின்னாலும் நல்லா இருக்க. இந்த பேச்சு போட்டியில் எழுதி கொடுத்ததை மறந்துட்டு சில பயிலுக பேசுவாங்க பாருங்க, அது மாதிரியே இருக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். பாரதியார் ஒரு பாரதியார். அவர் ஏன் பாரதியார்? அவர் பாரதியார் அதனால தான் பாரதியார் அப்படின்ட்டு அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கியா? என்னையா சொல்ல வர்ற இப்போ நீ? ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலகை
ஆணையிட்ட உம்ம காலடிக்கு முதல் வணக்கம். ஏன் கால் நகமாடும் ஐயா உம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும். வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, வணக்கமுங்க. தன்னானே நானா மழைக்காகத்தான் நீயும் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும். மகனேவா மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு. இது அப்பன் சொல்லிய சொல்லு. மகனேவா மகனேவா, ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பதை காலறியாது. மகனே மகனே. நல்லா இருந்துச்சா? இந்த பாட்டை தான் நீ முதல்ல வசனமா சொன்னியா? யாருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒப்பிக்கிறாராக்குன்னு நினச்சான். மியூசிக் சேர்ந்தோன்னா அது என்ன அழகாயிருச்சு பார்த்தீங்களா? அது வந்து புது வெள்ளை மழை இங்கு பொழிகிறது, இதில் கொள்ளை நிலா உடல் நனைகிறது, இங்கு சொல்லாத இடம் உடல். இனியவனுக்கு தேவையில்லாத வேலை. வெள்ளை மலை பாட்டு, ரோஜா பாட்டுலாம் உங்களுக்கு தேவையா? அது ஒன்றும் இல்லை, 2 சைடும் ப்ளூ ஸ்டார் ஏசி வச்சிருக்கிறாங்க, அதனால குளிருது. என்ன பேச்சு! இவங்களுடைய கவிதை வரிகளால் தான் பாடல்களே வெற்றி வருது. நான் கேட்குறேன், கலெக்டர் ஆஃபீஸில் யாருக்கு சேலரி அதிகம் நடுவர் அவர்களே? கலெக்டர் ஆஃபீஸில் சேலரி யாருக்கு அதிகம்? கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் அதிகம்னு இது வரைக்கும் நானாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, பாடலாசிரியருக்கு சம்பளம் அதிகமா, இசையமைப்பாளருக்கு சம்பளம் அதிகமா? இசையமைப்பாளருக்கு தான் அதிகமான சம்பளம். பாட்டு எழுதுறவங்களுக்கு ஒரு பாட்டு உழவுன்ட்டு சும்மா அத்தைக்கூலி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏயா இப்படி கவிஞர்களை அவமானப்படுத்துற? இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். திரைப்பட பாடல்களின் வெற்றிக்கு கவிதையா இசையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல அதிகமா வேலை செய்யறது கலெக்டர் அப்படின்றதுனால அவருக்கு சேலரி அதிகம். ஒரு பாட்டு அதிகமா வெற்றி அடைகிறதுக்கு காரணமா இருக்கிறது இசையமைப்பாளர், அவருக்கு சேலரி அதிகம். நீ என்ன கலெக்டரா ஊழியர்களான்னு பட்டிமன்றத்தை மாற்றி விட்டியா? அப்ப நடுவரில் இப்போ கரூரா நீங்களான்னு நான் மாற்றி விடுறேன் பாருங்க. நான் இப்போ கேட்குற கேள்விக்கு வர்ற ஹம்மிங்கை வச்சு, வரிகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, வர்ற ஹம்மிங்கை வச்சு என்ன பாட்டு நீங்கள் தான் சொல்லணும். நடுவர்களே தீர்ப்பு எங்கள் பக்கம் கொடுத்தோம், அவங்க கரெக்டாக சொல்லிவிட்டாங்கன்னா. என்ன பாட்டு? கரூர்காரங்கள்ட்ட போய் நீ போட்டி போடுறியாயா? இங்கே வேறு ஒரு இந்த கூட்டத்தில் 3/4 பேர் சொல்லிட்டாங்க அந்த பாட்டை. நாங்கள் வரிகளை சொன்னோமா, இசையோடைய ஹம்மிங்க சொன்னோன்னே சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி, ரெண்டு விக்கெட் காலி, 3வது விக்கெட். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? பாவமா இருக்கு இந்த 2 சிப்பாக்காரங்களையும் பார்த்தா. தான தந்த தான தந்த தான தந்த தனனா தான தந்த தான தந்த அவசியமே இல்லையா? தந்த தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன எண்ணமோ நினப்புல,
வந்து வந்து மோதுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கேத்தபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா உண்மையம்மா உள்ளதை நானும் சொன்னேன் என்னம்மா செல்ல கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. கரூர் மக்கள் சார்பா நான் சொல்லிட்டேன் பாட்டை. நடுவர் அவர்களே, உங்களுடைய தாயார் பெயர் என்ன? எங்க அம்மா பேரு குளோரியா மேரி. நடுவர்களே, எனக்கு தாலாட்டு பாடின என்னுடைய தாயின் பெயர் தமிழ்ச்செல்வி. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தாலாட்டு பாடி தூங்க வைத்த ஒரு தாய் இருக்கிறாள். அவளுக்கு வேறு வேறு பெயர்கள் கிடையாது, இளையராஜா என்ற ஒற்றை பெயர் உண்டு. சார், சும்மா வந்து எல்லாம் கவிதை வரிகள், எல்லாம் வரிகளால் தான் வெற்றி பெறுது. நான் கேட்குறேன், இந்த கேள்வி இனியவன் அண்ணனுக்கு தான். ஆனால் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? மலையாள பாட்டு, சந்தேகமாக பார்க்கக்கூடாது, நல்ல பாட்டு தான். തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്താൻ ഒന്യാലിടാ ആകാശ പൊന്നാലി നിലകളിലായത്തെ തൊട്ടേ വരും. തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്താൻ ഒന്യാലിടാ. நல்லா இருந்துச்சா? மலையாள பாட்டு தான். ஆனால் நான் எனக்கு காதில் தமிழ் வார்த்தை தாயா வந்து உழுகுது. நடுவர் அவர்களே, கேரளாவில் ஒலித்த அந்த பாடல் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற பொழுது தும்பீவா தும்பக்குடத்தின்லாம் வரல, தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு தெரியுமா? சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது. மாறிடுச்சா இல்லையா? நடுவர்களே, கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது வந்தது இசை மட்டும்தான். மொழிக்கு பவுண்டரி அப்படின்னு ஒன்று உண்டு. தமிழ்நாட்டில் தமிழ் செல்லுபடியாகும், கேரளாவில் மலையாளம் செல்லுபடியாகும், ஆந்திராலாம் போயிட்டா தெலுங்கு செல்லுபடியாகும். நடுவர் அவர்களே, மொழிக்கு கட்டுப்பாடுகள் உண்டு, இசை மட்டும்தான் இந்த உலகத்தில் கட்டுப்பாடே இல்லாதது. சும்மா வந்துட்டு வரிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒப்பேத்திடுவோம். என்ன இப்போ காவாலியா பாட்டு பாடினீங்கல்ல, காவாலியா பாட்டு என்ன? அதில் இருந்த இலக்கிய வரிகளுக்காகவா ஹிட் ஆச்சு? அனிருத் போட்ட மியூசிக்னால ஹிட் ஆச்சு. சைனாவில் இருக்கிறவனும் டான்ஸ் ஆடுறான், ஜப்பானில் இருக்கிறவனும் டான்ஸ் ஆடுறான்னா என்ன காரணம்? அந்த பாட்டுனுடைய இலக்கிய வரிகளுக்கா? சில பேர் தமனாவுக்காக ஹிட் ஆகின ஆளெல்லாம் இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? சும்மா வந்துட்டு என்ன பேச்சு? கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம் சார். தங்கச்சிக்கு சீர் கொண்டு போகிறான் அண்ணன். வெறும் வரிகளை மட்டும் சொன்னால் போதுமா? மானுத்து மந்தையில் மாங்குட்டி பெத்த மயிலே, மாங்குட்டி பெத்தானா புலிகுட்டி பெத்தானா ஏதாவது ஒன்று பெத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டா போதுமா? பாட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சார் சார். முதல் படமே ரோஜா. ரோஜாவில் அவர் ஹிட் பண்ணதுனால அவர் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. யோ, ரோஜா பயங்கர டெக்னிக்கலான ஃபிலிமு, அதுக்கு மியூசிக் போட்டாரு, ஹிட் ஆயிடுச்சு. கிழக்கு சீமையிலே பாரதி ராஜா டைரக்டர், மண் சார்ந்த இசை கொடுக்கணுமே, ரஹ்மானால முடியுமா அப்படின்னு கேட்டப்போ முடியும் என்ற அந்த இசையமைப்பாளர் நிரூபிச்ச படம் கிழக்கு சீமையிலே. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? மானோத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கோவும் குயிலே, தாய்மாமன் சீசம் வந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு ஒன்று தாராண்டி, சீரு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஒருவருமே, மாங்கோட்டி மானுத்து மந்தையில் பெத்துட்டாங்கல்ல, அந்த படத்தில் வந்திருக்க ஒரு பாட்டு அண்ணன் தங்கச்சிக்கு பாசம் சார். அண்ணன் தங்கச்சி பாசம்னா உங்களுக்கு பாசம் மலர்னா எங்கள் காலத்தில் வந்தப்போ கிழக்கு சீமையில தான். அந்த டைமில் அண்ணன் பாடியிருப்பான் சார் தங்கச்சிக்காக. ஏஆர் ரஹ்மான் உயிரை உருக்குற மாதிரி இசையமைச்சிருப்பார். தாயி விருமாயி மனசு மருகுதம்மா, உழுத பொழுது எல்லாம் முகமே தெரியுதம்மா, தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தாழங்காட்டுக்குள்ள காடைகளும் கதறுதம்மா, வாசப்படி கடற்கரையே வரலையே பேச்சு, பள்ளப்பட்டி தாண்டி புட்டா பாதி உசுர் போச்சு, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, எட்டு மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, ஏக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா,
கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டு ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு 8 வச்சு முன்னி போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னி போகுதம்மா. நகரத்துல இருக்கிறவனுக்கு மட்டும்தான்டா ஏஆர் ரஹ்மான்னு சொன்னவனுக்கு மத்தியில கடைக்கோடி கிராமத்து ஆலமரத்தின் ஆணிவேர் வரைக்கும் இசையமைக்க முடியும் நிரூபிச்சாருங்க ஏஆர் ரஹ்மான். நடுவில் அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்திருக்கீங்களா? 2 அபூர்வ சகோதரர்கள் இருக்கு. பழசு ஒன்று இருக்கு. இப்ப கமலஹாசன் அவர்கள் நடிச்சது பார்த்திருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரூபினி ஆனந்த லவ் பண்றாங்க. கமலஹாசன் அவர்களை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. கமல் என்ன பண்ணுவார், நிறைய கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக குள்ள அப்பு கிளம்பி போவார். கிளம்பி போன அப்பு என்ன நினச்சிருப்பார், ரூபினி நம்மள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு போய் நிற்பார். அங்கே போய் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் மாற்றிக்கிற அந்த மோதிரம் இருக்கு இல்லையா, அது கமலஹாசன் கையில் போட்டிருப்பாரு. மோதிரம் எங்க அப்போ அப்படின்னு கேட்பாங்க. கமலஹாசன் கையை நீட்டுவார். ஆனந்த் சொல்லுவார், அவருக்கு வலிக்க போகுது. அப்போ உனக்கு வலிக்காது இல்லை அப்படின்னு சொல்லி கமலுடைய கையிலேருந்து ரூபினி கையட்டி மாட்டிடுவா. கல்யாணம்லாம் பண்ணுவாங்க சார். கிளம்பி கமலஹாசன் கூப்பிட்டு சர்க்கஸ் கம்பெனிக்கு வருவார். வந்த உடனே மௌலி துப்பாக்கியை வச்சுட்டு ரெடியாக இருப்பார். எனக்கு தெரியாமல் அப்போ உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், நீ போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டே என் பொண்ணுக்கு அப்படின்னு திட்டுவார். திட்டும்போது கமலஹாசன் கம்முன்னு நின்றுட்டு இருப்பார். அவங்க அம்மா ஸ்ரீவித்யா வந்து சொல்லுவாங்க, பையன் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கான், ஒருவேளை என் புள்ள மாதிரி குள்ளமாக ஊனமாக பிறந்திருந்தா நீங்கள் கோவப்படுறதுல அர்த்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மௌலி அற்புதமாக நடிச்சிருப்பாரு, ஸ்ரீவித்யா அழகாக நடிச்சிருப்பாங்க, கமலஹாசன் நடிப்பை மொத்தமாக கொட்டியிருப்பார். இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசை வரும். எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பார் தெரியுமா? யோசிச்சு அவன் அழுதுகிட்டே கமலஹாசன் அப்பாவியா பார்த்துக்கிட்டு போகும்போது இளையராஜாவுடைய மியூசிக் வந்திருக்கும். அந்த மியூசிக் இப்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நடுவில் ஒன்ன நினைச்சேன், உருகி தவிச்சேன், கண்ணு 2 காதல் கோட்டை கட்டி வச்சேன். அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமா இனிவன் அண்ணன்? நீங்க தான் வரிகளை எழுதிட்டீங்கல்ல, எப்படி வேணா கேவலமா போட்டிருக்கலாமல்ல. ஆனால் காதலிக்கின்ற ஒவ்வொருத்தனுடைய இதயத்தையும் பிழிகின்ற வகையில் இளையராஜா இசையமைச்சிருப்பார். உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன், தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும், உணர்ந்தேன் நான். ஃபீல் பண்ணீங்கல்ல? லவ் பண்ணீங்களா நீங்க? எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்குமே. அதான் பூரா அடுத்தவன் கவிதையா எழுதி கொடுத்தா அப்புறம் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கும் சார். நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். 2 செய்தியோடு எல்லாமே என் ராசா தான் அப்படின்னு ஒரு படம். அப்படிதான் நினைக்கிறேன். சங்கீதா ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லையா, சங்கீதா ஒய்ஃபு, ராஜ்கிரண் ஹீரோ. போயிட்டு சொல்கிறார் டைரக்டர் சிச்சுவேஷன் இளையராஜா அவள்கிட்ட சொல்கிறாரு, பாருங்க இப்படி ஒரு புருஷன் அந்த பொண்ணுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே அமையலை அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு பாடணும். ராஜ்கிரனை பார்த்து ஒரு டியூன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. உடனே இளையராஜா போட்டு கொடுக்குறாரு. நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை பூவும் பொட்டும் தந்த நாயகனே நாயகனே, நான் குளிக்கும் மஞ்சளுக்கு நாளும் காவல் அந்த நல்லவனே நல்லவனே போட்டார் சார். அடுத்ததா டைரக்டர் கேட்குறாரு, சார் இப்படியெல்லாம் நேசிச்ச ஒரு மனைவி இறந்து போயிடுறா சார், குழந்தைய வச்சுட்டு கண்ணீர் விட்டு கதறான் சார் கதாநாயகன், அதுக்கு ஒரு டியூன் போடுங்க சார். இளையராஜா சொல்றாரு, அதான் ஏற்கனவே போட்டேனே. சார் அது சந்தோஷமா இருக்கிறதுக்கு போட்டீங்க, கவலையா இருக்கிறதுக்கு போடுங்க சார். கவலையா இருக்கிறதுக்கும் அந்த டியூனே செட் ஆகும் போங்க அப்படின்னாரு. எழுதினாங்க, இசையமைச்சாரு, அதே டியூனை கொடுத்தாரு. வாங்கி வந்த மல்லிகை பூ சூடி கொள்ள அன்பு தாரமில்ல தாரமில்ல, போகையிலே என்னிடத்தில் சொல்லிக் கொள்ள கூட நேரமில்ல நேரமில்ல, நான் பெற்ற செல்வமே உன்னை விட்டா கண்ணீர் சிந்த யாரும் இல்லை. எவ்வளவு
அவ்வளவு அழகுங்க. ஒரே டியூன் தான், சிச்சுவேஷன் ரெண்டுத்துக்கும் செட் ஆகுதுன்னா இளையராஜாவால மட்டும்தான் முடியும். நடுவர் அவர்களே, தாயின் பாசத்தை இந்த ஊருக்கு அவ்வளவு அழகா சொன்னீங்கல்ல, கரூருக்கு. நாங்க சொன்னோம் தாயின் பாடல்களை இளையராஜா உயிர் உருகிற மாதிரி. வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டுல. எந்தாயி அவளை போல் யாரு இந்த ஊர்ல, தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா, தாயின் கால நீயும் கும்பிட்டுட்டு வாடா. இருங்கண்ணே, அண்ணே இனிவன் அண்ணே, ராஜ்கிரண் படம்லாம் பார்ப்பீங்கல்ல, ராஜ்கிரண் சாம்பலை வாங்கி வாங்கி மண்ணு மாதிரி முகத்தில் அடிச்சுக்கு வரல, அந்த பாட்டுக்கு மட்டும் இளையராஜா இப்படி டியூன் போட்டிருக்கட்டும். தன் உயிரை பச்சினி போட்டு என் உயிரை வளர்த்தவளே, தன்னம் தனியாய் இருந்து என்னை கரை சேர்த்தவளே, அல்ரா பவுடர் அட்ரா மூஞ்சல. நல்லா இருந்திருக்குமா? ராஜ்கிரண் போய் தன் தாயின் சாம்பலை வாரி வாரி முகத்தில் அடிச்சுக்கும் போது தனக்காக உயிரையே உருக்கி பெத்து வளர்த்த தாயை எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துட கூடாதுன்றதை இளையராஜா இசையில சொன்னார். தன்னுயிரை பட்டினி போட்டு என் உயிரை வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்னை கரை சேர்த்தவளே, நோயாலே நாம் படுத்தா நோம்பிருக்கும் ஆத்தா, தீமூட்ட தீந்திடுமா நம் கணக்கு ஆத்தா, பெத்தவளை தள்ளி வச்ச பாவத்துக்கு பக்கம் கொல்லி வைக்க கூடலையே, என்னை ஆச்சிடவும் தேய்ச்சிடவும் அன்னை போல யாரு, என் தாயின் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, இன்னும் 7 ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. நடுவர் அவர்களே, அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம். உங்களுடைய மொழிக்கு கட்டுப்பாடுகள் உண்டு, எங்கள் இசைக்கு கட்டுப்பாடுகளே கிடையாது. எல்லைகளை தாண்டி ஒரு திரைப்பட பாடல் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது இசையே இசையே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். 4 பேரும் பேசிட்டாங்க. இந்த கரூர் மக்களுடைய ரசனை, நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல ரசிகர்களை இந்த கரூர் புத்தக திருவிழாவில் இன்றைக்கி தான் நான் சந்திச்சிருக்கேன். 2 மணி நேரம் கடந்து 2.25 மணி நேரத்தை நெருங்கிருச்சு. அந்த நின்று கொண்டு கேட்டு கொண்டிருக்கும் ரசிகர்கள் கூட இன்னும் ஒருவர் கூட அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய ரசனைக்கு நான் உடனே தலைமை வணங்குகிறேன். அதனால் பட்டிமன்ற தலைப்பு இப்போ மாறிடுச்சு, கரூரா திண்டுக்கல்லான்னு. ஏன்னா உங்களை தப்பாக கணக்கு போட்டேன். ஒரு 10 பேராது எந்திரிச்சிருவாங்க 9 மணி ஆனோன்னு. ஆனால் உங்களை தப்பாக கணக்கு போட்ட இந்த திண்டுக்கல் தோல்வி அடைந்து விட்டது. வெற்றி எங்கள் கரூர் நகரத்தின் ரசிக பெருமக்களுக்கு தான்.